சயின்ஸ் ஃபிக்ஷன்ல பல வகை இருந்தாலும், டச் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்மையான அறிவியல் புனைகதைகள், தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்ல, ஆ அதுல முதலா எழுதினது யாருன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் எழுதின காக்கா பார்லிமெண்ட் அப்படிங்கிற கதை தான் இந்த ஜானர்ல ஆ கிட்டத்தட்ட முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைன்னு சொல்லலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளுக்கே ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கணும். ஒரு விபரீதமான ஒரு விஷயம் இருக்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்த காக்கா பார்லிமெண்ட் கதையில, காக்காய்களே பேசக்கூடிய ஒரு மொழிய உருவாக்கி, ஒரு முரண்பாட உருவாக்கி, அவங்களுக்குன்னு ஒரு உலகத்த உருவாக்கி இருக்கார். அதனால தான் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைன்னு நம்ம சொல்லலாம். ஹேவிங் செட் தட், நம்ம வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ராக்கெட்ஸ் இருக்கணும், விண்வெளி பயணம் இருக்கணும், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கணும், ஃபியூச்சர்ல செட் பண்ணியிருக்கணும், ரோபோஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி அந்த மாதிரி கிடையாது. சயின்ஸ் ஃபிக்ஷன்ல சயின்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்பேஸ் டிராவல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, புதுமை பித்தன் எழுதின கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற ஒரு கதை, அதுல விண்வெளி பயணமோ ராக்கெட்ஸோ ரோபோட்ஸோ கிடையாது. சிவபெருமான் மாடர்ன் டே மெட்ராஸ்ல வந்து அதனுடைய முரண்பாடுகளை பார்க்கிறார். அதை பத்தி வந்து புதுமை பித்தன் எழுதியிருக்காரு. ஸோ அதுல கால முரண்பாடு இருக்கு, மொழி முரண்பாடு இருக்கு, வாகன முரண்பாடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து டிப்பிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வரும். ஆனா வித்தவுட் த யூஷுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் வாட் வி திங்க் ஆஃப் அஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போனோம்னு சொன்னா 1818 அப்ப வெளிவந்த மேரி ஷெல்லியோட பிராங்கன்ஸ்டைன் தான் ஒரு முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு சொல்றாங்க. அந்த வகையில பார்த்தா தமிழ் இலக்கியங்கள்ல கூட சயின்ஸ் ஃபிக்ஷன்னு தெரியாம நிறைய வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. ஸோ சீவக சிந்தாமணி, மணிமேகலை, கம்பராமாயணத்துல கூட வந்து நிறைய காத்திக் கூறுகளோட சேர்ந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஐடியாஸ் அண்ட் ஸ்டோரிஸ் நிறைய வருதுன்னு நம்ம சொல்லலாம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அது டோட்டல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி விட்டலாச்சாரியாவோட ஜெகன் மோகினி, அந்த மாதிரி ஜானர்ல வர படங்கள், விக்ரம் வேதாள், அந்த விக்ரமாதித்தன் வேதாள் கதைகள், மோகினி தீவு, இது எல்லாமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்ல தான் வருது. ரோபோட்ஸ் இருக்கணும், விண்வெளி பயணம் இருக்கணும், ராக்கெட்ஸ் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டுல சோம்பேறியா ஒன்றும் பண்ணாம உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம அம்மா எல்லாம் திட்டுவாங்க, ஏன்டா குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறேன்னு சொல்லி. அது கூட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் உருவகம்னு தான் சொல்றாங்க. ஸோ ஒரு இமேஜினேஷன். ஸோ இதெல்லாம் சுஜாதா அவருடைய விஞ்ஞான சிறுகதைகள் புஸ்தகத்துடைய முகவுரையில சொல்லியிருக்காரு. ஸோ அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, விஞ்ஞான கதைக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்கவோ அது சரியாக இருக்க வேண்டியதோ அந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இதுல வந்து சம்பிரதாய விதிகளை மாற்றி அமைக்கும் சுதந்திரத்தை இது தருகிறது. இதுல நாய் பேசலாம், சலவை மெஷின் நீட்சையை விளக்கலாம்னு சொல்றாரு. இந்த நாய் பேசலாம்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அவருடைய ஜீனோ, என் இனிய இயந்திரா சிறுகதையில வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த ஜீனோ நாய், அது ஃபுல்லா பேசி கடைசியில் அதுதான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கதையை அவர் வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னா கதைகள் மட்டும் இல்ல, புது கவிதைகள் ஹைக்குவா கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஒரு ஹைக்கூ இருக்கு. அகழ்வாராய்ச்சியின் போது தோண்டி எடுத்த டென்னிஸ் ஷூக்கள், இது வந்து ஒரு ஹைக்கூ சயின்ஸ் ஃபிக்ஷன் கவிதை. இன்னொன்னு வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா என்னன்னா, தெர் இஸ் அ கேரக்டர், அவர் வந்து டிராவல் பண்ணி பிரபஞ்சத்தோட எல்லைக்கே போயிடுறாரு. அதாவது எண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். அங்க போயிருக்கும் போது கீழே பார்த்தா ஒரு லைன் அது தரையில வந்து பொறிச்சிருக்கு. என்னன்னு போட்டிருந்தா, இதுதான் பிரபஞ்சத்தின் எல்லை, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா அது வந்து தலைகீழா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும். தட் இஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன்.